அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 17வது நோன்புக்கான சகர் சாப்பாடு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாமா? பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து பருப்பு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு தொலியை சீவிட்டு சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி எல்லாம் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து துவரம்பருப்பு இல்லை, சிறுபருப்பு வறுத்து வேக வச்சிட்ருக்கேன். நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு பீர்க்கங்காய் தொலியை சீவி சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இந்த சைடு பூண்டு, தக்காளி பழம் நிறைய போட்டு ரசம் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து சிறுபருப்பு வந்து குக்கரில் சேர்த்துட்டேன். சின்ன பாத்திரத்தில் வேக வச்சேன், லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சதுனால குக்கரில் சேர்த்து சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ பீர்க்கங்காய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சிறுபருப்பை வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி எடுத்து அதில் சேர்த்துட்டேன். காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணுன்னா அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அந்த சைடு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பீர்க்கங்காய் தொழிலில் வந்து நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணுறாங்க. சரி, நம்மளும் ரெடி பண்ணலாமே அப்படின்னு எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு எடுக்கணும். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து இல்லை அப்படின்னு. அது கூட தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் அந்த சட்னிக்கு வந்து கடைசியாக தாளித்து ஊற்றுவாங்களோ அதை எப்பவுமே ரெடி பண்ணிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன்ல, அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இது கூட வேறு என்னெல்லாம் சேர்த்து வதக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு வந்து அது கூடவே சேர்த்துருக்கேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும், காரமும் இருக்கும். அதனால் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து தொலியை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். தொலியை வந்து நான் சீவலை, சும்மா அதை கட் பண்ணி எப்படி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இலசாக தான் இருந்துச்சு இந்த பீர்க்கங்காய், அதனால் சரி இப்படியே போட்டு பண்ணலாம் அப்படின்னு மேலோட தொலியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். சட்னிக்கு எப்பவுமே தேங்காய் சேர்ப்பாங்க. நான் வந்து 2 சில்லு தேங்காய் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா துருவின மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பீர்க்கங்காய் வதங்கினதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு வந்து இந்த சட்னிக்கு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிளேடில் வந்து அந்த நார்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த மேலே உள்ள நார்லாம் எடுக்கலை, சும்மா இலசாக இருக்குது அப்படின்னு அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டேன். புளிப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு, மற்றபடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த சட்னி நல்லா தான் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி பீர்க்கங்காய் தொலி வச்சு சட்னி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வந்து பீர்க்கங்காயோட தொலி அந்த நாரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய், புளி எல்லாம் வச்சுட்டு சூப்பராக நான் வந்து சட்னி ரெடி பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் அந்த நார் சரியாக எடுக்கலை. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாயும் புளி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டேன். மற்றபடி சகருக்கு வந்து நான் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சகர் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ். பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெடி. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தொலி வச்சு சட்னி ரெடி பண்ணிட்டேன், கூடவே ரசம் வச்சுட்டேன். சோறு மட்டும் பொங்கணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான சகர் சாப்பாடு வேலை முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.